போகி பண்டிகையின் சிறப்புகள் என்ன தெரியுமா? பொங்கலுக்கு முன்னரே வீட்டை வெள்ளை அடித்து சுத்தம் செய்வார்கள். அப்போது தேவையற்ற பழைய பொருட்களை ஓரத்தில் ஒதுக்கி வைப்பார்கள். போகி என்று அந்த பழைய பொருட்களை தீயிலிட்டு கொளுத்துவது வழக்கம். அப்பொழுது குழந்தைகள் சிறுபறை கொட்டி குதூகலிப்பர். இவ்வாறாக பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக இந்த போகி பண்டிகை அமைந்திருக்கும். போகி பண்டிகை என்பது இந்திரன் முதலியோரை பூஜித்து திருப்தி செய்ய வேண்டிய நாள். போகி தினத்தன்று பித்திருக்கள் நம் இல்லத்திற்கு வருவதாக சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் அவர்களுக்கு பிடித்த உணவை படைத்து புத்தாடைகள் படைத்து தேங்காய், வெற்றிலை, வாக்கு, வாழைப்பழம் வைத்து தீப ஆராதனை செய்து வழக்கத்தில் உள்ளது. போகி பண்டிகை வீட்டை மட்டுமல்ல, மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் நீக்க வேண்டும் என்பது இதில் உள்ள தத்துவம். Download ShareChat. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச, குப்பை கூளம் வத்த வச்சு காயலா. தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான். Download ShareChat.